பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாய் வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும். இந்த வேளையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராட்டத்திலே போய் கொண்டிருக்குது. எப்படியாவது இதுல இருந்து வெளியே வருவேன், நான் தவித்து கொண்டிருக்கிறேன். தினம் வாழுகிற வாழ்க்கையே ஒரு சலிப்பு உண்டு பண்ணுதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. உங்க முன்னாடி ஒரு சம்பவத்தை கொண்டு வர விரும்புகிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து 53வது வசனம் உங்க வீடுகளில் வாசித்து பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு படகுல டிராவல் ஆகி போய்கொண்டிருக்கிறாங்க, கடல்ல போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா நடுக்கடலுக்கு வரும்போது எதிர்காற்று வந்தனால அவங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியல. படகு அலைமோதுது, அலைகளினால, காற்று அழுத்தத்தினால. இந்த இடத்துல இயேசு அவர்களுக்காக கடல்லையே நடந்து தான் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அந்த படகுல ஏறாரு, கடல்லையே நடந்து வந்து. ஆனா ஏறுன அந்த மாத்திரத்திலேயே படகுல அப்படியே எந்த ஒரு அலைமோதலும் பிரச்சனையும் இல்லாம காற்றிலும் அமைதலாகி அப்படியே அவங்க எல்லாரும் நார்மல் நிலைமைக்கு வர்றாங்க. இது என்ன நடக்குதுன்னா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனைகளாகவே இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம படகுல இயேசுவை தவிர்த்து வேற எல்லாமே இருக்கிறதுனாலதான் பிரச்சனை, எதிர்காற்று, அது இதுன்னு வருது. அதை நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இயேசுக்கு இடம் கொடுக்கணும். சீஷர்கள் இடம் கொடுத்தாங்க இயேசுக்கு படகுல. இடம் கொடுத்த அந்த மாத்திரத்திலேயே காற்று எல்லாமே அமைதலாச்சு, நார்மல் சரியாச்சு. அப்போ நமக்கும் வாழ்க்கையில எல்லாமே சரியாக நடக்கணும்னா நம்ம படகாகி வாழ்க்கையில இயேசுக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு அதை செய்வோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.